வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா பரபரப்பான சம்பவம். அதாவது நம்மளுடைய சிவகுமார், அதாவது ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தும் சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காகவே வந்து சிவகுமார் அமிச்சாமல் இருந்துச்சு. சிவகுமார் மட்டுமா, போன வாரம் வர்ஷினி வெங்கட கூட தான் அமுச்சு விட்டாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் தான் எதிர்பார்த்தாங்க. பட் சிவகுமார் வந்து வெளியே போனது உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கே வந்துட்டு பயங்கர ஷாக். அப்போ என்ன பண்ணுறாரு, கடைசியாக வந்துட்டு இவர் தான் வெளியே போகிறான்ற விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, பிக் பாஸ் நான் ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவரும் வந்து சரி சொல்லுங்கள் அப்படின்போது, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா, எது என்னன்னு தெரியல, அப்பா இல்லாமல் தான் இருந்தோம், நானும் அம்மாவும் தனியாக இருந்தோம். அப்போ திடீர்னு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது, டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க, திடீர்னு ஒரு நோய் வருது. அதில் வந்துட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறா, அவள் தான் சுஜா, இப்போ இருக்கிற என் மனைவி. அவங்க இருக்கும்போது, அதாவது ஹாஸ்பிட்டலில் அவங்க என் கண்ணு முன்னாடி தான் இறந்தாங்க எங்கள் அம்மா. அதை வந்து என்னால் தாங்க முடியாது. அதுக்கப்புறமா எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவ் இருக்கிறது என்னோடய மனைவி தான். அதேமாரி இங்கே வந்துட்டு நான் ஒருத்தரை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னடா அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், இன்னும் ரொம்ப கெத்து காட்டுறான் அப்படின்லாமா நினச்சேன். யாருன்னா தீபக். ஆனால் உண்மையிலே பார்த்தா தீபக் ஒரு தங்கமான மனிதர், அவரை மாதிரி சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்துட்டு எல்லாருமே கண்கலங்க வச்ச மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து பண்ணி விட்டாப்புல சிவகுமார். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சிவகுமார் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணார், ஆனால் ரஞ்சித் எதுவுமே பண்ணலை, சத்யாவும் பெருசாக எதுவும் பண்ணலை. அப்படின்னு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிருக்கலாமே. இவர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிட்டு பண்ணுறாரு, ஏதோ நடிக்கிறாரு, அது எதுவும் கொடுக்குறாரு. அவருக்கு அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டார். இன்னொன்று அதேமாதிரி போகும்போது மனதார வந்து அந்த டால் டாஸ்க்கை வின் பண்ணிட்டு போயிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பட் இந்த டால் டப்பா அருணால் வந்துட்டு பாவை இவருக்கு வந்துட்டு அந்த ஒரு பாக்கியம் கூட கிடைக்காம போயிடுச்சு. இதில் வேறு போகும்போது கண்ணீர் விட்டு கதறாப்புல, செஞ்சதெல்லாம் வந்துட்டு துரோகம், இதில் என்னத்துக்கு கண்ணீர் விட்டு கதறணும்? பாவமாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா முத்து வேறு வெளியே நின்றுருந்தார், அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கோப்பையை வந்து உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனார். ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. போகும்போது ஒன்று சொன்னார், பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்கன்னு. எப்போ நான் நார்மலாக சொன்னப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் சொல்லணுன்னு வேறு சொல்லிட்டு போனார். அவருக்கு உள்ளுக்குள்ளே தச்சிருச்சு. நிறைய பேர் வந்து ஸ்வீட்டான பர்சனாக நடிக்கிறாரு அப்படின்னு அங்கங்கே அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் வந்து அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே சிவகுமார் இவ்வளோ இதுவாக வந்துட்டு தீபக்கை சொல்ல நானே எதிர்பார்க்கல. ஏன்னா 2 பேருக்கும் அப்படி தான் முட்டிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய இடங்கள்லாம் வந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் தான் சொல்லிட்டு இருந்தார். பட் கடைசியில் தீபக் கிட்ட அவர் பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே ஒரு வெகுளி தான் அப்புறமானு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.